வணக்கங்கம்மா. தொடர்ந்து நான் 16 நாள் பூஜை பண்ணாங்கம்மா. 14வது நாள் ஆடி பெருக்கப்பவே வந்து கணபதியோட சம்மந்தமான கனவு வந்துச்சு. நான் உங்கள்ட்ட மெசேஜ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமும் வந்து நான் 2 நாள் எக்ஸ்ட்ரா 2 நாள் பண்ணியிருந்தேன். பண்ணதுக்கப்புறம் நான் ஏற்கனவே திருப்பதிக்கு வரதுக்கு பிளான் பண்ணியிருந்ததுனால, அந்த போகிற வரைக்கும் நம்ம பூஜை பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணியிருந்தாங்கம்மா. எல்லாம் கணபதிட்ட கடைசி நாள் பூஜையில வந்து வேண்டிக்கிட்டு நான் திருப்பதி போறேன். நல்லபடியா தரிசனம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வந்துட்டாங்கம்மா. வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் பிளான் பண்ணியிருந்தேங்கம்மா. வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து நாங்கள் ஈவினிங்கில் தரிசனத்துக்கு போயிட்டோம். க்யூவில் நின்று ஃப்ரீ தரிசனம் தான். க்யூவில் நின்று மறுநாள் சனிக்கிழமை ஒரு 10 மணிக்குள்ளே, காலையில் 10 மணிக்குள்ளே நல்ல தரிசனம் கிடச்சிது. அப்புறம் பெருமாள் தரிசனம் முடிச்சுட்டு கீழ் திருப்பதி வந்துட்டோம்மா. கீழ் திருப்பதி வந்து அங்கேருந்து பத்மாவதி அம்மன் கொஞ்சம் தள்ளி இருக்குதுன்னாங்க. அங்கே வந்து நாங்கள் போய் தரிசனம் அதையும் பார்த்துடலாம் அப்படின்ட்டு சனிக்கிழமை பெருமாள் தரிசனம் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து பத்மாவதி அம்மன் தரிசனம் பண்ணதுக்காக நாங்கள் இன்னொரு இடத்துக்கு வந்துட்டோம். பத்மாவதி அம்மன் தரிசனமும் முடிச்சு அன்றைக்கி நைட்டு வந்து அங்கேயும் நாங்கள் ஒரு ரூம் எடுத்துருந்தோம். அந்த ஃபேமிலியோட போயிருந்தேன். ரூம் எடுத்துட்டு அங்கேயே ரூம்லேயே தங்கிட்டோம். இன்னைக்கு காலையில் வந்து கணபதி வந்து தரிசனம் கொடுத்தாரு கனவுல. ஒரு 4 மணி இருக்குங்கம்மா. 4 மணிக்கு யானை வந்து வந்துச்சு கனவுல. நல்ல கருப்பு யானை, காலை ஷூ போட்டுருந்துச்சு யானை. அந்த மாதிரி வந்து கனவு வந்துச்சுங்கம்மா. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் முழிப்பு வந்துச்சு 4 மணிக்கு. அப்புறம் ஓகே, நமக்கு வந்து நம்ம பெருமாள் தரிசனத்துக்கு அப்புறம் கணபதி நல்லா தரிசனம் கொடுத்துருக்காரு அப்படி சந்தோஷமா நினச்சிக்கிட்டு அப்படி படுத்துட்டேன். திரும்ப 5 மணிக்கு மறுபடியும் ஒரு கனவு வந்துச்சுங்கம்மா. அதாவது ஒரு மரத்துக்கு கீழே வந்து பூசாரி ஒருத்தர் வந்து தூப தீபம் காட்டி தீபம் கொடுத்துட்டாரு. அது நாங்கள் தொட்டு கும்பிட்றதுக்காக போகிறேன். அப்புறம் அது என்ன சாமி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எட்டி பார்க்குறேன். எட்டி பார்க்கும்போது உள்ளே பார்த்தீங்கன்னா கணபதியோட சிலை வந்து என்னால் பார்க்க முடியுதுங்கம்மா. அப்புறம் அப்படியே கணபதி சிலை பார்த்ததும் எனக்கு தூக்கம் தெளிஞ்சிச்சு. டக்குனு முழிப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பா நான் ஒரு பெருமாள் தரிசனத்தை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தாயாரையும் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு கணபதி நல்லாவே தரிசனம் யானையாகவும் கொடுத்துட்டாரு, சிலருமாவும் கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு சந்தோஷம் வந்துச்சுங்கம்மா.